ஹாய் மச்சீஸ், நம்ம 1 இயர் 1 crore earning சேலஞ்சில் டே 13 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்போதான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம், எப்படி earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். அப்புறம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, டே 13 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், வழக்கம் போல் நான் மாட்டை எடுத்துன்னு ஃபஸ்ட்டு பங்குக்கு போய் பையா கிட்ட ஒரு 5 டன் கேஸ் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக்கப்பு அங்கே போயிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க வரேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி அவங்க வரட்டோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்தாங்க. அவங்கள கூட்டின்னு போய் மெட்ரோ ஸ்டேஷன்கிட்ட விட்டு இன்னொரு பிக்கப்பு மெஜஸ்டிக்கில் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா. ஓகே, நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயினே இருக்கேன். டக்கு நாங்கள் போட்டால் மாகுடி ரோடு கிட்ட ஃபுல்லு டிராஃபிக்கு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா விஆர்எல் லாரி எடுத்துன்னு சென்ட்ரல் ரோடு நிற்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படிக்கா பஸ்ஸும் போக முடியல, இங்கே லாரி வந்து நின்று இருக்கு. நான் வந்து சென்ட்ரலில் மாட்டின்னு என்னால் முன்னாலேயோ போக முடியாமல் சென்ட்ரலில் மாட்டின்னு என்னடா இதுன்ற மாதிரி ஆயிட்டுச்சு. அப்புறம் டிராஃபிக் கிளியர் ஆச்சா. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க, இன்னைக்கு சண்டே வேற வா. சரி அப்புறமா நாங்கள் வண்டி எடுத்துன்னு சூப் குடிக்கலாம் சொல்லிட்டு சூப் கடைக்கு வந்து பிரியாணி, சூப்பு, போட்டி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவில் விட்டு சிக்பேட்டைக்கு வந்தேன்னா, எதுக்குடா விக்கி சிக்பேட்டைக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கலாம். நான் தான் சொன்னல ஒரு இது பண்ணுறதுக்கு ஐட்டம் வாங்கணுமா இருந்துச்சு சொல்லிட்டு இங்கே வந்து தேடின்னு இருக்கேன். எல்லா ஐட்டமும் இருக்குது, ஆனால் நான் தேடின்னு இந்த ஐட்டம் மட்டும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா கிட்ட அங்கே இருக்குது தெரியுமா, இதுதான் வேணுமா இருந்துச்சு, அது பிளாஸ்டிக்கு, அது உடஞ்சிடும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துனே இருந்தால் ஒரு பிக்கப் பண்ணிச்சு. நான் தேடிட்டு வந்த ஐட்டம் கிடைக்கவே இல்லை. ஓகே, இன்னொரு இடம் சொல்லியிருக்காங்க, அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஒரு கேரேஜ் கிட்ட வந்து நாங்கள் இருந்துச்சு, அண்ணா கிட்ட கேட்டேன், ஆனால் அவங்க தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாயங்காலம் போகிறப்போ இன்னொரு பிக்கப் இருந்துச்சு, அவங்கள ட்ராப் பண்ணிட்டு ஓகே மச்சி, நம்ம 1 இயர் 1 crore earning சேலஞ்சில் டே 13 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? கம்மி தான் earn பண்ணியிருக்கோம். எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னா நம்ம 1250 earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 670 சம்திங் earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இன்னைக்கு கம்மியாக தான் earn பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு சண்டே வேறு, ஒரு மனுஷனுக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா. எல்லா நாளுமே ஒழிச்சுனே இருந்தால் அப்புறமா நான் என்ன அடுத்து ஆகுது, எல்லாமே ஒத்துனே பண்ணணும்னா அம்மா மண்டை வரி ஆகிடும். ஸோ சண்டே நான் ஹாஃப் டே தான் வேலைக்கு போனேன், ஹாஃப் டே நான் கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுத்துனேன். இன்னொன்று நம்ம சிக்பேட்டைக்கு வேறு போயிருந்தோமா ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கு, அந்த ஐட்டம் கிடைக்கவே இல்லை. அந்த ஐட்டம் என்ன கிடைச்சிச்சுன்னா நம்ம மண்டே கொஞ்சம் நிறையா earn பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் அது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வரப்போ ஒரு கேரேஜில் கேட்டேன்னா, ஆனால் இது எங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். தம்பி இது எங்கேயுமே கிடைக்காதுப்பா, இது நானே ரெடி பண்ண வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதனால நான் இப்போது ரெடி பண்ண வைக்கணும்னா எங்கன்னா வெல்டிங் கடையில் போய் பண்ண வைக்கணும். நேற்று எல்லா கடையும் லீவு சண்டே. ஸோ நாளைக்கு நம்ம எங்கன்னா கடையில் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு அதை ரெடி பண்ண வைக்கலாம். அது நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண வைக்கிறோமோ நம்மளோட அர்னிங்ஸ் கொஞ்சம் நிறையா ஆகும். ஸோ ஓகே, எல்லாம் நன்மைக்கே. நம்ம அளவுக்கு சீக்கிரம் அதை ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.